Get ready. 15 seconds. 10 seconds. 5 seconds. Comments. 1. பெருநகர சென்னை மாநகராட்சியின் கண்காணிப்பு பொறியாளரால் 5வது மண்டலத்தில் கால்பந்து மைதானம், படிமேடை, நுழைவு வாயில் மற்றும் அரங்கு கட்டும் பணிகள் மேற்கொள்ள மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. பணிகளுக்கான மொத்த மதிப்பீடு 79 லட்சம் ரூபாய். பிணை வைப்பு தொகை 79,000 ரூபாய். ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை ஜனவரி 10ஆம் நாள் முதல் 30ஆம் நாள் வரை பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 31ஆம் நாள் மாலை 3 மணி வரை பெற்றுக்கொள்ளப்பட்டு அன்றே 4 மணிக்கு திறக்கப்படும். இது குறித்து பெருநகர சென்னை மாநகராட்சி கண்காணிப்பு பொறியாளர் வெளியிடுகின்ற ஒப்பந்த புள்ளி அறிவிப்பினை தயாரிக்கவும். 2. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் வரும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஊதிய விகிதம் நிலை 2. வயது வரம்பு 27. தாழ்த்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் விதிகளுக்குட்பட்டு தளர்வு உண்டு. 12ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஆங்கிலத்தில் 1 நிமிடத்திற்கு 35 வார்த்தைகள் கணினியில் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 31. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் செயலாளர் வெளியிடும் விளம்பரம் தயார் செய்யவும். 3. பரமக்குடியை சேர்ந்த ஒருவர் சென்னை அம்பத்தூர் அருகே தன்னுடைய உறவினருடன் இரவு 8 மணிக்கு 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது மேனாம்பேடு என்ற இடத்தின் அருகே எதிரே வந்த இலகு ரக வாகனம் 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 2 சக்கர வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் இந்த விபத்தில் 2 சக்கர வாகனத்தின் பின்னிருக்கையில் பயணித்து படுகாயம் அடைந்தவரை அருகிலுள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விபத்து காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை காவல்துறையினர் விரைந்து சரி செய்ததை அடுத்து போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விபத்தை நேரில் பார்த்ததாக அறிக்கை வரைக.